بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر. صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு, மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு கடந்த கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள், அனுபவங்கள், அவற்றை திரும்பி பார்த்தல் அவசியம். கடந்த காலத்தின் நிலைமைகள் என்ன என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுகின்ற போதுதான் எதிர்காலத்தில், நிகழ்காலத்தில் ஒரு நிதானத்தோடு மனிதனால் செயல்படவும் வாழவும் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுடைய கடந்த காலத்தை பற்றிய சிந்தனையை கொஞ்சம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் சில இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார். நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டில் போய் விருந்து உண்டு கொண்டிருந்தார்கள். விருந்துக்கு ஒருவர் அழைப்பு கொடுத்திருந்தார். உஸ்மான் ரதியல்லா என்று சொன்னால் பல உஸ்மான்கள் இருக்கிறார்கள். நாம் பிரபல்யமாக பேசுகின்ற ஹஜ்ரத் உஸ்மான் ரதியல்லாவா அல்லது மற்ற உஸ்மான் பின் மலூன் ரதியல்லா என்று ஒன்று சஹாபி இருக்கிறார்கள். இப்படி ஒரு சஹாபி, அவருக்கு என்ன பிரியம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தில் கனிந்ததை சாப்பிடுவார்களா, செங்காயை சாப்பிடுவார்களா, அந்த பேரிச்சம்பழம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை. அது என்ன செஞ்சாருன்னா, ஒரு பேரித்தம்பழத்தை கொப்பில் போய் எல்லாமாக இருக்கிற ஒரு கொப்பை அவர் பறித்து கொண்டு வந்தார். அதில் செங்காயும் இருக்கிறது, பழுத்த பழமும் இருக்கிறது, நடுத்தரமான காய்களும் இருக்கிறது. பேரிச்சம்பழம் தான் அன்றைக்கான டின்னர்கள் கொண்டு வந்து வச்சுட்டார். அவருக்கு ஒரு பெரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டில் உட்காந்து இது சாப்பிடணும். பெருமானாரும் அதை எடுத்து சாப்பிட தொடங்குகிறார்கள். அப்போது வாசப்படியில் ஒருத்தர் வந்து, நான் யாசகன் வந்திருக்கிறேன், ஏதாவது கொடுக்குறீங்களான்னு கேட்குறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஒரு யாசகன் கேட்ட பிறகு, நான் சாப்பிட்லாம் இல்லையான்னு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அதை எடுத்து என்ன செய்தார், அவர் போய் கொடுங்க அப்படின்ட்டாங்க. இந்த பேரிச்சம்பழம் கோப்பு யார்கிட்ட போயிடுச்சுன்னா யாசகர் கையில் போயிடுச்சு. அந்த சஹாபிக்கு என்ன உள்ளுற யோசனை, இது ரசூலா சாப்பிட்றோம் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம், இந்த பொருள் அங்கே போகுதே, சரி அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர்கிட்டே காசை கொடுத்து, சரி இதுக்கு உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க, இதுக்கு எவ்வளோ சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் ஒரு விலையை சொன்னார். யாசகர் 50 ரூபாய் 100 ரூபாய் திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு அதே பேரிச்சம்பழத்தை கொப்பை வாங்கிட்டு வந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வச்சு, நீங்கள் சாப்பிடுங்க ரசூலுல்லான்னு சொல்ல, அவருக்கு நான் இதற்கான விலையை கொடுத்துட்டேன். அப்படியான்னு ரசூலுல்லாஹ் சாப்பிட தொடங்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, பரவாயில்ல நல்ல வியாபாரமாக இருக்கேன் அப்படின்னு திரும்ப வந்து நின்றுட்டார். திரும்ப வந்து நின்று யாசகன் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது தடவை தூக்கி கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கி கொண்டு போனார். வீட்டுக்காரர் ஓடி போய் காசை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி வைக்கிறாங்க. அந்த சஹாபிக்கு எப்படியாவது ரசூலுல்லாஹ் இந்த பழங்களை சாப்பிடணும், தன் தோட்டத்தில் விளைந்த இந்த பழங்களை பெருமானார் தன் வீட்டில் அமர்ந்து சாப்பிடணுமே அவங்களுக்கு ஆசை. இது இந்த யாசகர் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக பயன்படுத்தி கொள்ளுகிறார். 2வது தடவையும் போய் காசை கொடுத்து அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வச்சு இருக்கும்போது இந்த யாசகர் போனவர் கொஞ்ச நாள் திருப்பி வர்றார். வந்து, உங்கள் வீட்டு வாசல் படியில் ஒரு யாசகன் இருக்கிறேன், ஏதாவது செய்வீர்களா அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. 3 தடவையும் ஒரே மாதிரி குரலாக இருக்குது. நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்களா அல்லது யாசகம் கேட்குறீர்களா? அன்த சாயிலுன் அவ் பாயு அவ் பையாவு, நீங்கள் யாசகரா வியாபாரியா, டிஃப்ரெண்ட்டாக ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டித்தார். கண்டித்த உடனே குர்ஆன்லேருந்து வசனம் இருந்தது, நீங்கள் அம்ம சாயில பலா தன்ஹர், இப்படி கேட்டால் நீங்கள் தன்ஹர், அவர்களை கண்டிக்காதீர்கள், விரட்டாதீர்கள். வஜதக ஆயிலன், நீங்களும் ஒரு காலத்தில் தேவை உள்ளவராகத்தானே இருந்தீர்கள். அகுனா,
உங்களை செல்வந்தராக தேவையற்றவராக நாம் ஆக்கவில்லையா? அலம் எஜிதிக்க யதீமா, நீங்கள் தாய் தந்தைகளை இழந்த அனாதையாக இருந்தீர்களா இல்லையா? அப்போது உங்களை அரவணைத்து காப்பாற்றியது யார்? உங்கள் வாழ்க்கையிலும் ஏழ்மை இருந்தது, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அனாதை என்ற பண்போடு இருந்தீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவையுள்ளவராக இருந்தீர்கள். இதெல்லாம் நம்ம போக்கணுமே, கடந்த காலத்தை மறந்துட்டீங்களா அப்படின்னு குர்ஆன் வசனம் வருது. அவருடைய சூழ்நிலை எதுவோ நீங்கள் அவரை இப்படி பேசியிருக்கக்கூடாது என்று குர்ஆன் வசனம் இறங்கியது. ரசூலுல்லாஹ் ரொம்ப வார்த்தையும் சொல்லலை. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களா, யாசகம் செய்கிறீர்களான்னு தான் கேட்டாங்க. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ஒரு மனிதனும் கடந்த காலத்தின் பண்புகளை யோசிக்கின்ற போது, சூழ்நிலைகளை நாம் கவனிக்கின்ற போது தான் நிகழ்காலத்தில் இந்த மனிதன் ஒரு சூழல்களை தன்னை மேம்படுத்தி கொள்ள முடியும். கடந்த கால அனுபவங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவது. ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை பெற்றிருப்போம், ஏற்ற தாழ்வுகளை கடந்திருப்போம், மேடு வெள்ளங்களை நாம் கடந்து வந்திருப்போம். இவைகள் என்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கணும். பழசை மறந்துட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கும் தன்னை பலதோடு யோசித்தே பேசுவார்கள். ஒரு காட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிற போது சஹாபிகள்லாம் ஒரு மரத்தை பார்க்குறார்கள். மிஸ்வாக்கு என்று நாம் சொல்லுகிறோமே, சிவாக்கு மரம். அந்த மரத்தில் காய்கள்லாம் இருக்கும், பழங்கள்லாம் இருக்கும். அதை சாப்பிடுவார்கள். காட்டில் இருக்கும் அது. அதை பார்த்த உடனே சஹாபிகளெல்லாம் மரத்தில் ஏறி பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய காய்களை எடுத்து சாப்பிடுவதற்கு பறிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கீழேருந்து சொன்னாங்க, பச்சையாக இருக்கிறத பறிக்காதீங்க, அதில் கருப்பாக இருக்கிறதையா பறிங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபிகளுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு காட்டில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு மரத்தில் இருக்கிற கனி இது சாப்பிடலான்னு நம்ம பறிக்கிறோம், இதில் பச்சையை சாப்பிட வேணாம் கருப்பை சாப்பிடலான்னு சொல்கிறீங்களே எப்படி? கேட்டப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜர்து அல்கனம, நான் இங்கே தான் இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இந்த இடத்துல சில ஊக்கியாக்களுக்காக வேண்டி ஆடு மேய்த்தவன் தான் நான். அப்போ இந்த மரத்தில் தான் நாங்கள் ஏறி பழங்களை பறிப்போம், கருப்பாக இருக்கிற பழம் தான் நல்லா இருக்கும். எனக்கு இதெல்லாம் அனுபவம்லாம் எனக்கு இருக்குது என்று சொல்வார்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருக்கிறார்கள், பரந்திருந்த நாடு, பைத்துல் மால், அரசு ஆட்சியில் இருக்கிறார்கள், எல்லோருக்குமான நபி. ஆனால் ஒரு சின்ன பிள்ளையில் 12 வயசுலேருந்து 15 வயது வரை இந்த காட்டில் நான் இந்த பழங்களை பொறுக்கி சாப்பிட்டவன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். இங்கே கவனிக்க வேண்டும், கடந்ததை பற்றிய அந்த சிந்தனையோட்டங்கள் பெருமானாருக்கு என்றைக்கும் இருந்து கொண்டே இருந்தது. எனவே தான் பெருமானார் உச்சத்தை தொட்ட போதும் சொன்னார்கள், கைசர் கிஸ்ரா போன்ற பேரரசுகள் மன்னர்களுக்கு தரப்படுகிற மரியாதை எனக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னை கண்டெல்லாம் எந்திரிச்சு நிற்காதீங்க. நான் காய்ந்த ரொட்டியையும் உலர்ந்த பேரித்தம்பழத்தையும் சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு ஏழை பெண்ணின் மகன் நான். அது என்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் அந்த கண்ணியம் கொடுத்தா போதும், மன்னர் போன்ற கண்ணியம் எனக்கு வேண்டாம். இது எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்தையும் பேலன்ஸாக வைத்திருந்தார்கள் என்பதற்கான அடையாளங்கள். நாமும் பல அனுபவங்களை, கடந்த கால ஒரு வருஷம் கடந்து போகுது, வாழ்க்கை கடக்கிறது என்று சொன்னால் அவற்றிலிருந்து பெற்ற பாடங்களை, அனுபவங்களை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அனுபவங்கள் ஒரு பக்கம் பட்டு மறந்து போவதல்ல மனித வாழ்க்கை. அனுபவங்கள் நம்மை மென்மேலும் நம்மை முதிர்ச்சி அடைய செய்ய வேண்டும். நம்முடைய அனுபவங்கள் வருங்கால வாழ்க்கையில் நம்மை பல்வேறு விஷயங்களை கையாளுவதற்கு தகுந்தவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். புடம் போட்ட தங்கம் என்று சொல்லுகிறார்களே, ஒவ்வொரு அனுபவங்களும் நம்மை மெருகேற்றி இருக்க வேண்டும். அந்த அனுபவங்களை என்றைக்கும் வாழ்க்கையில் ஞாபகத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை இணைத்து தன்னை மக்களோடு பிணைத்து கொண்டதற்கான காரணிகளாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை உயர்வுபடுத்துவானாக, நம்முடைய செயல்களை மேம்படுத்துவானாக. நாம் எதிர்கொள்கின்ற எல்லா சூழல்களிலும் இலகுவான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி வைப்பானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.